தாய்க்கும் பிள்ளைகளுக்குமான உறவு சொல்லில் அடங்காத பாச பிணைப்புகளுக்கு உட்பட்டது. பிள்ளைகளுக்கு ஏற்படும் சிறு துயரங்கள் கூட தாய்க்கு மிகப்பெரிய துன்பத்தை தந்துவிடும். ஆனால் பெற்ற மகனை கொலை செய்ய கோரி ஒரு தாய் மனு கொடுத்துள்ளார். சென்னை செம்மஞ்சேரி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த பாக்யலட்சுமி என்ற பெண்மணிதான் தன் 18 வயது மகனான ரோஹித்தை கருணை கொலை செய்ய கோரிக்கை விடுத்துள்ளார். அடிக்கிறான், கடிக்கிறான், அந்த சால்வை பிடிச்சி இழுக்கிறான், அப்போ செல்லுங்களை போய் எடுக்கிறான், வீடு வீடா போய் நுழையிறான். அதனால ஜனங்களுக்கு பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்குது. இந்த கண்ணையினால ஒவ்வொருத்தரும் என்னை அடிக்கிறாங்க, அனாவசியமா பேசுறாங்க, அவனையும் போட்டு அடிக்கிறாங்க, அவனையும் இது பண்றாங்க. நானும் எந்தெந்த ஹாஸ்டல்லே சேர்த்து பார்த்தேன், பாலவிகாரன்ற ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து பார்த்தேன், இன்னொரு ஹாஸ்டல்ல சேர்த்து பார்த்தேன், ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து பார்த்தேன், கீழ்பாக்க ஹாஸ்பிட்டலையும். அவனை எங்கேயுமே எல்லாருமே சேர்த்துக்கிறாங்க. ஆனா மறுபடியும் என்னை கைவிட்டு நீங்க வீட்டுல கூட்டின்னு போய் பாத்துக்கன்றாங்க. மகனை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் தன்னால் இயலவில்லை என்று வேதனை தெரிவிக்கிறார் இந்த பெண்மணி. என்னால பாதுகாக்க முடியல. இப்ப கருணை கொலையாச்சும் ஏதாச்சும் பண்ணி கொடுங்க, நான் ஏதாச்சும் எடுத்து போட்டுடலாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கும் எனக்கு வழி பொறுக்கல. நீங்க ஏதாச்சும் எனக்கு உதவி செய்யுங்க, யாராச்சும் இந்த புள்ளைய எடுத்து எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு யாராச்சும் பண்ணி கொடுங்க சார். சென்னை செம்மஞ்சேரியை சேர்ந்த பாக்யலட்சுமி மன வளர்ச்சி இல்லாத தனது மகனை கருணை கொலை செய்ய அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார். இந்த வினோத சம்பவத்தின் தொடர் நிகழ்வுகள் குறித்த விவரங்களோடு அங்கிருக்கிறார் நம் செய்தியாளர் மகாலிங்கம். அவரோடு பேசலாம். மகாலிங்கம், இப்போ மகனை கருணை கொலை செய்ய கோரும் அளவுக்கு அந்த தாய் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க? நிச்சயமாக சரண்யா, இந்த தாய் அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து வினோதமான செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அந்த தாயிடம் பேசுவோம். பாக்யலட்சுமி நம்மோடு இருக்கிறார். பாக்யலட்சுமி அம்மா, கருணை கொலை செய்கிற அளவுக்கு உங்கள் மகன் எந்த அளவுக்கு உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குறார்? பிறந்ததுலேருந்து ஒரு 5 நாள் கழிச்சு தான் அவன் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைன்னு எனக்கு தெரிஞ்சது. டாக்டர் குழந்தையிலே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் பிறந்த போது நல்லா இருந்தான்னு சொல்லிட்டு பார்த்தேன். பிறக்கும் போது அவன் அழுவில் கால் கை 4 குழந்தைங்க மாதிரி கால் கை நல்லா வச்சுக்கின்னு விளையாடல. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு சிசரின் பண்ணி தான் எடுத்தாங்க. எனக்கு மயக்கத்தில் இருந்ததுனால சரியா அந்த குழந்தைய நான் கவனிக்கல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் அது சக்கரை தண்ணி ஊற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு எழுந்து பார்த்தாக்கா எல்லா குழந்தைங்களை பார்க்கும்போது இவன் ஒரு வித்தியாசமாக எனக்கு தெரிஞ்சுது. முதல் குழந்தை எனக்கு, அதனால் அது வித்தியாசமாக எனக்கு தெரிஞ்சுது. இது ஏன் இப்படி இருக்கிறான், இந்த குழந்தை எல்லா குழந்தைங்க மாதிரி இவ இல்லையே, இது அழுகல, அது 5 நாள் பொறுத்து ஒரு கக்கா போவாங்க, அது கூட போல, இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்கும்போது அதுக்கப்புறம் நானே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எழுந்திரிச்சு அந்த வழியிலே நான் குழந்தை தூக்கின்னு நான் டாக்டர்கிட்ட போனேன். பேபி டாக்டர்கிட்ட போய் நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அப்போ தான் அவங்க கவனிக்கிறாங்க இது என்ன இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் கவனிச்சு அவங்க முட்டியில் அடிக்கிறாங்க, கையில் அடிக்கிறாங்க, தலையை பார்க்குறாங்க. குழந்தை அழுவில், சத்தம் வரல, மூச்சு விட முடியல. ஒன்றுக்கு போனாக்கா முக்குறான், அப்படியே ஒரு மாதிரி கண்ணுக்குலாம். இப்போ எது மாதிரியான பிரச்சனைகள் ஒரு மனநிலை மாற்றம் இருக்குது? ஏன்னா இப்போ எந்த வயதுக்கு பிறகு தொந்தரவுகள் அதிகம்? 5 வயசுக்கு பிறகு தான் அவன் 5, 6, 7 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. தலை நின்று நிறைய எக்ஸசைஸ், பிசியோதெரப்பி, எங்க போறாங்களோ, எங்க கூட்டின்னு போறாங்களோ அதுக்கு எல்லா இடத்துக்கும் நான் கூட்டின்னு போய் அவனை பார்த்து பிசியோதெரப்பி எல்லாம் பண்ண பிறகு டேபிள் மேல தலையை கவுத்து, பீச்சில் கூட எங்க வீடு சாந்தோம் பின்னாடி தான் இருந்தது வீடு, திடீநகர்ல. அந்த திடீநகர்ல போய் நான் பள்ளம் தோண்டி அவனை புதைச்சிடும், ஃபுல்லா புதைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்து இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் அவனை போய் தூக்கிட்டு வருவேன். அவ்வளவு நேரம் அந்த தண்ணியில முட்டியில நான் நிக்க வைப்பேன். ஏன்னா காலு கை எல்லாமே அவனுக்கு வித்தியாசமா முறுக்கி தான் அவன் பிறந்தானே. அவன் இந்த அளவுக்கு எழுந்து நடப்பான், பேசுவான், நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு ஒரு இது பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்டலில் அந்த ஐக்யூ டெஸ்ட் எடுத்து நான் புருஷவாக்கத்தில் ஹாஸ்டலில் எடுத்து போய் அந்த ஹாஸ்டலில் விட்டேன். அந்த ஹாஸ்டல் பேர் அந்த பாரத் கல்வி நிலையம், அந்த ஹாஸ்டலுடைய நேம். அதில் திரும்ப சேர்த்து அவங்க நல்லாமே பராமரிச்சிங்கன்னா நல்லா பார்த்துக்கினாங்க. அவன் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, அவன் நல்ல எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினார். எதுலேயும் போனாலும் ப்ரைஸ் வாங்கினா நல்ல ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு இதில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே தான் படிச்சுதான் இங்கே லீவுக்கு அனுப்புவாங்க. நாங்கள் மாதத்தில் ஒரு முறை லாஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை அனுப்புவாங்க. அந்த வெள்ளிக்கிழமை நான் வந்தானா நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வச்சு ஒரு நேரம் திங்கக்கிழமை விட்டுட்டு கூட செவ்வாய்க்கிழமை கூட கூட்டின்னு போய் அவனை எல்லா இடத்துலையும் பார்த்து அவனை எது மாதிரியான தொந்தரவு கொடுக்குறாங்க. அங்கேருந்து ஹாஸ்டல்லேருந்து அவங்க அனுப்புனதுனால இங்கே கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தான். நல்லா வந்த பிறகு இங்கே இருக்கிற இடம் சரியில்லாமல் எனக்கு பிள்ளைங்கள்லாம் கூட சேர்ந்து, நான் குழந்தை தானே அவன் விளையாட்டுன்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைங்களோட நார்மலோட அவன் போகும்போது அவனுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் ஜனங்க அவனுக்கு கெட்ட பழக்கத்தை சொல்லி கொடுத்து குடி, பீடி, சிகரெட்டு, பான் பராக்கு எல்லா பழக்கத்தையும் அவனுக்கு அடிமையாக்கிட்டாங்க. அவன் பிறந்ததுலேருந்து இப்படி இருந்தது ஒரு பக்கம் இருக்க, அவன் நல்லா ஆகி வந்த பிறகு இந்த ஜனங்க இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ அவனுக்கு எல்லாமே அந்த குடி பழக்கம் இது பண்ணி, நான் அதுக்கு முன்னாடி நான் வியாபாரம் பண்ணுவேன், வேலை செய்வேன், ஏதாச்சும் நான் என் குடும்பத்தை பாதுகாத்துக்கினேன். இப்போ எனக்கு அந்த பையனை வச்சுக்கிட்டு எனக்கு வேலையை செய்ய முடியல. ஜனங்க கிட்ட என்னால்
இல்லை என்ன மாதிரியான தொந்தரவு இருக்காது சொல்லுங்கள். அதுதான் இப்போ ஜனங்க கிட்ட வந்து போய் வெளியே போய் செல் எடுக்கிறான், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறான். இப்போ வந்து அது செல் எடுக்கிறான், எடுத்துன்னு போய் யார்கிட்டயாச்சும் கொடுத்துட்றான், இல்லை எடுத்துன்னு போய் உடச்சிட்றான், ஏதாச்சும் பண்ணி பிடிங்கிறான். ஃபோன் எடுத்தானா 108க்கு ஃபோன் அடிச்சிடறான், 100க்கு ஃபோன் அடிச்சிடறான். 108 வந்துடுறாங்க அவசரமாக, 100க்கு வந்து எங்கெங்கேயும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி என்ன திட்டுறாங்க. பொதுமக்கள் கிட்ட போய் வீடு வீடாக நுழைஞ்சிட்டு வீட்டில் போய் படுத்துறான், எழுந்து வெளியே வர மாட்டான். எழுந்து இப்போ வேற பொண்ணுங்களை சாலை பிடிச்சி இழுக்கிறான், குழந்தைங்களை பிடிச்சி அடிக்கிறான், நாயை கடிக்கிறான். அவனுடைய இதுவெல்லாம் நாளுக்கு நாளுக்கு அதிகரிக்கிறத தவிர அதுலேருந்து குறையில. நானும் ஹாஸ்டலில் 2 ஹாஸ்டலில் சேர்த்து பார்த்தேன், அங்கேயும் வச்சுக்கல. அது மனநல ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருந்தேன், அங்கேயும் அவனை வச்சுக்கல. இப்போ எல்லா இடத்துலேருந்து வந்துட்டு இப்போ இருக்கிற இதுக்கு பார்த்தாக்கா பிள்ளைங்கெல்லாம் நாளுக்கு நாள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரத்த சிந்துற அளவுக்கு அவன் உடம்புல பார்த்தீங்கன்னா அவ்வளோ காயம் இருக்குது. அதெல்லாம் என்னால் அடிச்சது கிடையாது, ஆனால் அவனை ஜனங்க அடித்து அவனை, ஏன்னா அவன் பண்ணுற தவறு அந்த மாதிரி, நமக்கே அது தப்புன்னு தெரியுது. அதனால அவன் பண்ணுறது தப்புனால நான் எதுவுமே கேட்க முடியாத சூழ்நிலை இந்த ஊரில் இருக்கிறேன். ஆனால் எல்லாரும் வந்து என் முகத்தை பார்க்குறவங்க ஒரு சிலர் பேசிட்டு அசிங்கமாக திட்டிட்டு என்னை அடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அடிச்சு இது பண்ண சரி என்ன பண்ண நம்ம பிள்ளை இந்த மாதிரி இருக்குதுன்னு நானே எல்லா இடத்துலையும் போய் ட்ரை பண்ணேன், எனக்கு எந்த இடத்துலையும் சேர்க்குற மாதிரி இல்லை. இப்போ முதல்ல நான் ஒரு இது போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அவரும் எந்த முயற்சி எடுக்கிற மாதிரி தெரியல. இப்போ என்ன நேற்று என் பிள்ளைக்கு முந்தா நேற்று நான் ஒரு 10 பேர் 20 பேர் மேலே அடித்து மழை கட்சி விழுந்துக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொன்னாங்க. எனக்கு உடம்பு முடியல, நான் படுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பிள்ளைங்களை போய் கூட்டினேன், அவனே எழுந்திரிச்சு நடந்து கழித்து தொங்கின்னு வந்தான், வந்து விழுந்துட்டான். விழுந்த பிறகு பார்த்தாக்கா பாதி பல்லு இல்லை, உடஞ்சி ஃபுல்லாக மூஞ்செல்லாம் ரத்த காயம், தொந்தரவு கொடுக்குற அப்படியே இருக்குது. அதாவது இந்த சம்பவத்தை பொறுத்தளவுக்கு சிறு வயதிலிருந்து மன வளர்ச்சி என்பது குறைவாக இருந்திருக்கிறது ரோஹித்துக்கு. அதற்கு பிறகு உரிய சிகிச்சைக்கும் கொடுக்கப்பட்டு பிறகு அதிலிருந்து அவர் மீண்டு வந்திருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு அவருக்கு திரும்பவும் அது போன்ற கடுமையான பாதிப்பு இருந்திருக்கிறது. ஆனால் அது சம்பந்தமாக இதுவரைக்கும் மருத்துவ பயிற்சிகள் எது மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு என்பது குறித்து பேசுவதற்காக இந்த பகுதியை சேர்ந்த சமூக நல ஆர்வலர் நம்ம ராமச்சந்திரன் இருக்கிற அவரிடம் கேட்போம். அந்த மாணவனுக்கு எது மாதிரியான சிகிச்சை கொடுக்கப்பட்டது, இப்பொழுது அந்த மாணவனோட நிலை எப்படி இருக்குது? ஐநாவரம் மனநல காப்பகத்தில் அந்த அம்மா கொண்டு போய் பார்த்துருக்காங்க. அந்த அம்மாவால் என்னென்ன பண்ண முடியுமோ அவங்களுடைய சத்துக்கேற்ற மாதிரி பல மருத்துவமனைகளை அலைஞ்சு இறுதி கட்டமாக இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால் பெத்த தாயே தன்னுடைய குழந்தைய வந்து கருணை கொலை பண்ணுங்கன்ற ஒரு சூழ்நிலை வந்த பிறகு அதை பத்திரிகையில் நாங்கள் படித்த பிறகு மனிதநேய அடிப்படையில் நாங்கள் உதவுறதுக்கு முன் வந்திருக்கோம். இப்போ மனிதநேயம் படித்தவங்க இன்னும் வந்து அந்த அம்மாவுக்கு பொருளாதார உதவிகள் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அந்த அம்மா அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கும் அந்த அம்மா கொஞ்சம் தலை நிமிர்றதுக்கும் கொஞ்சம் உதவிகரமாக இருக்குன்ட்டு எங்களுடைய கருத்தை நாங்கள் தெரிவிச்சோம். அதாவது இந்த பகுதியை சேர்ந்த முனியம்மாள் இருக்கிறாங்க, அவரிடம் கேட்கலாம். ரோஹித் எது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறாங்க. அம்மா ரோஹித் பற்றி சொல்லுங்கள், அவள் எப்படி இருக்கிற ஆக்டிவிட்டிஸ்? ரோஹித்து மூளை வளர்ச்சி இல்லாத பையன், ஹாஸ்டலில் படிக்கிற வரைக்கும் நல்லபடியாக இருந்தான், நிறைய கப்பெல்லாம் வாங்கினான். அதன் பிறகு இருந்தான். இப்போ வந்து இடையில் வந்து ரொம்ப அவன் பண்ணுற சேட்டை தாங்க முடியல, வெளியில எல்லாம் போகிறான், செல்லு மேலே ஏறுறான், செல்லு எடுக்கிறான். அவங்க பிடிக்கும்போது அவங்க கிட்ட கொடுக்க மாட்றான், அவங்க எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க. வீட்டில் வரான், வீட்டில் சரி அவன் இப்படி தான் பண்ணுறான்னு சொல்லி வீட்டில் போட்டாக்கா கிருஷ்ணாவில் ஊற்றிடுறான். அவன் தங்கச்சி புக்கெல்லாம் எடுத்து போட்டு கிழிச்சிட்றான், அவன் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் ஒடிச்சிட்றான், எல்லாரையும் அசிங்கமாக திட்டுறான். நாயை காதை கடிக்கிறான், பூனையை காதை கடிக்கிறான், கழுத்து அவங்க அருவாமனை எடுத்து அவனை கழுத்து அறுத்துறான், கையை அறுத்துக்கிறான். சில பெண்களை போட்டு அடிக்கிறான், முடியை பிடிச்சி அடிக்கிற அடியில் வந்து எங்கள் முடியெல்லாம் வந்துடுது. நல்லா அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் மனசு எல்லாரும் ஒருவர் இல்லை, இந்த ஊரே சொல்லும் அந்த அளவுக்கு. அதாவது இந்த பகுதியில் ரோஹித்துடைய நடவடிக்கையால் பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து இந்த பிரச்சனைக்கு உடனடியாக அவருக்கு மன ரீதியாக ஒரு சிகிச்சை கொடுக்கப்பட்டால் மட்டுமே அவருடைய மன பிரச்சனைக்கு தீர்க்க முடியும். இது மன வளர்ச்சி குறைபாடா அல்லது மூளை வளர்ச்சி குறைபாடா, இப்படி பல்வேறு சந்தேகங்கள் இந்த விஷயத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சரண்யா.